ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இந்த பெட்டட்டி பகுதியில் வினோத் ட்ரீம் ஃப்ளவர் நர்சரிக்கு இன்றைக்கு பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சார். சார் நீங்கள் இந்த ஃபீல்டு எத்தனை வருஷம் அனுபவம் நீங்கள்? சார் என் பேர் ஆண்டனி. இந்த ஃபீல்டு நான் ஒரு 25 இயர்ஸாக இருக்கேங்க சார். சரிங்க. ஒரு 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், நல்லா போயிட்டுருக்கு. நம்மனால ஒரு 25 லேபர்ஸ் வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெகுலராக வருவாங்களா? ரெகுலராக வருவாங்க சார். இப்போ வேலை கொடுத்துட்ருக்கீங்க? வேலை கொடுத்துட்ருக்கீங்க. அதாவது வேலை வாய்ப்பு நல்லா இருக்குங்க சார். சரிங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில் வந்து நேற்று ஒரு இடத்துல பார்த்தேன். ஓகே. ஒரு அது சின்னதாக இருக்குது. சரிங்க சார். இப்போ பார்த்து எனக்குள்ளே ஒரு கற்பனை என்னென்னா புதுசாக இவங்க நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படி தானுங்களா? ஆமாங்க சார். நம்ம எல்லாமே நம்ம வெளியிருந்து வாங்கி எது சப்ளை பண்ணி விற்கிறது இல்லைங்க. சரிங்க. எல்லாமே ப்ரொடக்ஷன் நம்ம மேனுஃபேக்சரை நம்ம தான் பண்ணுறோங்க சார். இங்கே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு பெரிய நர்சரிங்களுக்கெல்லாம் நம்ம சின்ன நாத்தான் சப்ளை கொடுக்குறோம். சரிங்க. அவங்க அதை மல்டிப்ளை பண்ணி சேல் பண்ணுறாங்க சார். அவங்க இங்கிட்டு வாங்கி அங்கே சேல் பண்ணுறாங்க. ஆமாங்க சார். சரிங்க. இதில் எனக்கு என்னென்ன புரியல, இதை பற்றி ஒரு வரி சொல்லுங்களேன் சார். இது வந்து ஹைபிஸ்கஸ். இது வந்து நம்ம கட்டிங்ஸ் வந்து வெளியிருந்து கொண்டு வந்து மறுபடியும் இங்கே பேக்கில் ரொப்பி மண் ரொப்பிட்டு எருவு மெனிவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் உருவாக்கி இது ஒரு 45 டேஸ் ஒரு 3 months கழித்து செடி நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் வெளியே சப்ளை பண்ணுறோங்க சார். இன்னொன்று நம்ம ஆல்ரெடி வெளியில் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு உண்டான செடிகளை மட்டும் இங்கே தயாரிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் அந்த கஸ்டமருக்கு நான் டெலிவரி பண்ணுறேங்க சார். நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க? டெலிவரி பண்ணுறேன். இப்போ கஸ்டமர் இங்கேயே வந்து வாங்கிட்டு போகிறது உண்டு? ஒரு சில கஸ்டமர் இங்கேயே வந்து வாங்கிட்டு போகிறது உண்டு. மோஸ்ட்லி நான் வெளியே என்னுடைய ஒர்க்குக்கு எடுக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது. இது எத்தனை வருஷம் அனுபவம் சொன்னீங்க? 25 years. நீங்கள் சர்வீஸில்? 25 வருஷம் சர்வீஸ். ஓகே ஓகே, வாங்க அப்படியே வாங்க. இது என்னங்க? அது பேம்போ சார். பேம்புனா மூங்கிலும் தமிழில் சொல்லுவோம் சார். மூங்கிலா? இது பேம்போ சார். ஒரு சில கஸ்டமர் வந்து இது கேட்பாங்க, அவங்களுக்கு அட்ராக்டாக இருக்கும். அதனால அவங்க வீட்டுக்கு இதெல்லாமே நம்ம டெக்கரேட் பண்ணி கொடுக்குறோங்க சார். ஆமாம். இது வந்து ட்ரீ மரம், பேம்போ ட்ரீ. ஓ, இது போயிட்டே இருக்கு. ஆமாங்க சார். பெரிய லெவலில் பண்ணுறோங்க சார். பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த பக்கத்தில் என்னமோ வேலை செய்யணும் தெரியுது, அதில் உங்கள் ஏரியா தானே? அது நம்ம இன்னொருத்தர் கிளைண்ட் ஏரியா சார். அது லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் பண்ணுறோம். ஆமாம். அங்கே நம்ம லேபர்ஸ் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதை முடிச்சுட்டு அங்கேயும் நீங்கள் லைவில் பார்க்கலாம். ஓகே, அங்கே நம்ம அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே கிராஸ் எல்லாம் போடணும். சரிங்க. இது வினோத், இது என்னதுங்க சார்? ஆண்டனி. இது வந்து ஹைட்ரஜனியா சார். இது வந்து நம்ம இட்லி பூன் தமிழ்ல சொல்லுவோம். ஆமாம். இது வந்து கட்டிங் செட் வந்து இப்போ போட்டு ஒரு 10 days ஆச்சு. இது வந்து இப்போ உருவாகிட்டு இருக்குங்க சார். இது 10 days ஆச்சா? 10 days தான் ஆகுது. இப்போ பாதி மரம் மாதிரி வந்திருக்குங்க சார். நம்ம போடும்போது அப்படி கட்டிங்ஸ் போட்டிருக்கோம். சரி சரி. இன்னும் மருந்தெல்லாம் கொடுத்து நம்ம அதை வளர வச்சு பூ ரெடி பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொன்று மாதிரியா? ஆமாங்க சார். ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு வெரைட்டி தனித்தனியாக வச்சுருக்கேங்க. இப்போ ஏற்கனவே எல்லா வெரைட்டியும் நான் வச்சுருக்கேன். இப்போ 4-5 நான் ஒரு பார்ட் ஏறி இருக்க போல் தெரியுது. ஆமாங்க சார். ஒவ்வொன்றா தெரியுது. ஆமாங்க சார். இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இது எல்லாமே இப்போ புதுசாக உருவாக்குனதுங்க சார். சின்ன சின்ன கட்டிங்ஸ் போட்டிருக்கோம். இதெல்லாமே ரோஸு, எல்லாமே இந்த கிளம்பிங் ரோஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து வேலிக்கு இடையில போடுறது, படர்ந்து போய் பூ வருங்க சார். இது வந்து நம்ம நீலகிரி ரோசஸ்லாம் வச்சுருக்கிறோம். ஒரு சில எல்லா வெரைட்டியுமே நம்ம பெர்னியல் தான் வச்சுருக்கோம். சீசனபிள் நம்ம எதுவும் பண்ணுறது இல்லைங்க சார். சீசன் டைமில் மட்டும் சீட்ஸ் போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் சப்ளை கொடுத்துட்றோம். எல்லாம் பெர்னியல் வெரைட்டி தான் பண்ணுறோம். எப்பவுமே ஃப்ளார் இருக்க மாதிரி தான் நம்ம உருவாக்குறோம் சார். அவங்க ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருவாங்களா? ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க சார். நம்ம உருவாக்கி வச்சுட்டு ஆர்டர் எடுத்துக்கிறோம். ஓ, நீங்கள் வச்சுட்டு ஆர்டர் எடுத்துக்கிறது இருக்கு. ஓ, மார்க்கெட்டிங் போவீங்க? ஆமாங்க சார். சரி சார். ஓகே ஓகே. அக்கா, நீங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், இங்கே தான் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக வேலை செய்கிறீங்க? நாங்கள் 8 வருஷமாக செய்கிறோம். 8 வருஷம் செய்கிறீங்களா? 8 வருஷமாக செய்கிறோம். சரிங்க. 8 வருஷம் அனுபவம் இருக்குது. உங்கள் முதலாளி 25 வருஷம் சர்வீஸு, நீங்கள் 8 வருஷம் லேபர் இருக்கீங்க. வேலையில் உங்களுக்கு எப்படி பரவாயில்லையா? ரெகுலராக வேலை இருக்குங்க சார். வேலை இருக்குது. சம்பளம் எல்லாம் பரவாயில்ல, உடனே கூட கிடைச்சிரும். இப்போ வேறு பக்கம் வேலை போகணுங்கிற ஐடியா வராது. இல்லை, இங்கே தான் வரணுங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அப்போ முதல்ல நல்லா பார்த்துக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? பேக் ரப்புறோம். இதில் என்ன செடி போடுறீங்களா? நம்ம செடி போடுறதுக்கு தான். செடி போடுறதுக்கு கட்டிங்ஸ் போடுறோம். ஐடியா வந்து உங்களதா இல்லை முதல்ல சொல்லி தருவாரா? முதலாளி சொல்லி தருவார் எங்களுக்கு அப்பப்போ. அப்போ நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிடுவோம். சரி, ஓகே. ஒரு டைம் சொல்லி கொடுத்தா நாங்களே செஞ்சோம். உங்கள் பேருங்க? என் பேர் லட்சுமி. உங்கள் பேருங்க? செல்வி. நீங்கள் ஒரு வரை சொல்லுங்களா இது பற்றி? போட்டிருக்காங்களா? கவர் வந்து நாங்கள் சின்ன கவரில் போட்டு அது ஒரு மாதிரி செடி ஆயிடுச்சுன்னா இன்னொரு கவரில் மாற்றுவோம். அதுலேயே பெருசாகிடுச்சுன்னா இன்னொரு கவரில் மாற்றுவோம். அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணி கொடுப்பீங்க? ஆமாம், ஷிஃப்ட் பண்ணி கொடுப்பீங்க. ஆமாம்.
இப்போ இங்கே மழை பெஞ்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இல்லைங்க, மழை பெஞ்சா. சரி, இந்த நாற்றுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுதா, ஊற்றணுமா? ஆமாம், மழை பெஞ்சா தேவையில்லை, மழை பெய்யலன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். வினோத், இது இப்போ எந்த டைமு ஆண்டனி? இது எந்த இதில் இருக்குது சார்? இப்போ இதெல்லாமே ஸ்டேஜ் போட்டு ஒரு 10 days ஆச்சுங்க சார். இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பட் ரூட்டட் வெல் ஆகலை. இன்னும் ஒரு 20 days டைம் எடுக்குங்க சார் ரூட் வெல் ஆகிறதுக்கு. இன் கேஸ் ரூட்டட் நல்லா ஆயிடுச்சுன்னா உடனே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். ஆமாம், ஏன்னா இதை பற்றி எனக்கு நல்லா தெரியல, இதை உங்களை விளக்காமல் கேட்குறேன். இந்த கற்பூர செடி மரம் மாதிரி இருக்குங்க சார். எல்லாம் ஹெர்ப்ஸும் பண்ணுறோம், நிறைய ஹெர்பல் செடி பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு அதுக்கு மெடிசன் ஐட்டமும் நிறைய பண்ணி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம ஆர்கானிக்ல என்ன மெடிசன் பண்ண முடியுமோ பண்ணுறோம். மோஸ்ட்லி இங்கே நம்ம மருந்துகள் ஜாஸ்தி அடிக்கிறது இல்லை சார். எல்லாமே வந்து மாட்டுச்சாணம், வெர்மி கம்போஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். இயற்கை கெமிக்கல் தான் நான் யூஸ் பண்ணுறதில்லைங்க சார். சரி, பரவாயில்ல, நல்லா இருக்குது. குரோத்தில் இப்போ நல்லா வருதுங்களா? நல்லா வருதுங்க சார். சரிங்க, இப்போ இது இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இதை இப்போ மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாங்க சார். அடுத்தது வேலை நடந்துட்டு இருக்கு. அங்கே போகலாங்களா? அங்கே போகலாம். சரி, வாங்க ஆண்டின் சார். சரிக்கா, நான் அங்கே லேபர்ஸ் இருக்காங்க, பார்த்து நல்லா அருமையாக இருக்குது. இப்போ தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் நீலகிரி மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். பார்ப்பார். ஆண்டனி, இது என்னங்க? இது பெரிய மரமா செடியா எனக்கு தெரியல. செடிதான் சார். இதெல்லாமே பெர்னியல் வெரைட்டி. இதோட நேம் வந்து மான்ஸ்டீரியான்னு சொல்லுவோம். நம்ம பெரிய பெரிய மரத்துங்கள்ல இதை ஒட்டி வைக்கும் போது அந்த மரத்தோடைய ஸ்டெம்பை மறைச்சி நமக்கு இந்த இலை அழகா தெரியுங்க சார். நீங்க படிச்சிருக்கிறது என்ன? நான் படிச்சிருக்கிறது டிகிரிங்க சார். டிகிரினா பாட்டனியா? இல்லைங்க சார், ஆக்சுவலாக நான் பிகாம் பண்ணியிருக்கேன். இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்குது. இன்னொரு சீனியர்ஸ்லேருந்து நிறைய கற்றுக்கிட்ட விஷயம் கற்றுட்டு பண்ணுறேங்க சார். நான் பாட்டனி படித்தவங்களுக்கு கூட இந்த தெரியாது. ஏன்னா நான் ஒரு பாட்டனி டிகிரியில் எனக்கு இந்த மால்வேசி சொல்கிறீங்களா? ஆமாங்க சார். ஸ்டெம்முக்குமே எல்லாம் ஆமாங்க சார். அவ்வளோதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. நர்ஸி இருக்கிறதுனால ஏதோ அக்ரி படிச்சிருக்கீங்களா எனக்கு தோணுச்சு, அதனால கேட்டேன். இல்லை சார், ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க. இது நம்ம வண்டிங்களா? ஆமாங்க சார். ஆண்டின் லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்ஸ். ஆமாம். சிம்ஸ் பார்க் குன்னூர். இது நம்ம விலாசா நீங்கள் இருக்கிறது. ஆமாங்க சார். ஓகே, இது நல்லா, இது நம்ம இது போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்க சார், வாங்க. இதில் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ இது சரி. சரி ஆண்டனி, இவங்களாம் உங்க கூட வேலை செய்கிறவங்க? இவங்களாம் என்கிட்ட இருக்கிற ஸ்டாஃபுங்க சார். இவங்களாம் பெர்மனெண்ட் லேபர்ஸு? பெர்மனெண்ட் லேபர்ஸ் சார். வாங்க, இப்படி வாங்க. இந்த ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறீங்க? ஆமாங்க சார். ஆமாம். இதே நம்மளுடைய ஒர்க்குங்க சார். இது வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறோம். அதாவது நான் நர்சரி ஒரு ஃபீல்டாகவும் லேண்ட்ஸ்கேப்பிங் ஒரு ஃபீல்டாகவும் பண்ணிகிட்ருக்கேன். லேண்ட்ஸ்கேப்பிங் வந்து ஜாஸ்தி மோட்டிவ் எல்லா எஃபெக்ட் எல்லாமே பண்ணுறேன். இது வந்து இந்த வீடு வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கார்டன் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே நம்ம எல்லாமே கார்டன், அவங்களுக்கு லானு, பூச்செடியெல்லாம் வச்சு அவங்களுக்கு வடிவமைச்சு இதை கொடுக்குறேங்க சார். அப்படிங்களா? ஆமாங்க சார். இவங்கெல்லாம் நம்ம ஸ்டாஃபுங்க. பிரபு செந்தில் கீழே வாங்க. இங்கே விளக்கத்தரது யார்? நம்ம ஸ்டாஃப் சீனியர் சூப்பர்வைசர் இருக்காருங்க சார். சனம் அவர் பேர். உங்கள் பேருங்க? சார் சனம் சார். சனம் சார். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க? சார் நாங்கள் 20 வருஷமாக வேலை செய்கிறோம் சார். 20 வருஷமாக வேலை செய்கிறோம். 20 வருஷம் நீங்கள் வேலை செய்கிறீங்க? இவருக்கு அனுபவம் 25 வருஷம், உங்களுக்கு நீங்கள் 20 வருஷமா? நீங்கள் தான் சீனியர், மோஸ்ட் சீனியர்.
ஆமாம், வேலையெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல சார், ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதே வேலை தானா? இதே வேலை தான் சார், நாங்கள் இதே தான் பண்ணுறோம். வேறு ஃபீல்டுக்குள்ளே போவீங்க? போவோம் சார், அவர் சார் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே போவோம். போவீங்க. எல்லாம் இந்த லன்ச் பேக்கில் அமைச்சு கொடுப்பீங்க? ஆமாங்க சார். அவர் கேரளாக்கில் காமிச்சாரு, நீ எல்லாம் பார்த்தேன். எனக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியல. சரிங்க சார் கிட்டவே கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன். சரிங்க சார். சரிங்களா? நீங்கள் விவசாயம் இது வரைக்கும் தெரியல, நான் லோக்கல் தான். அப்படிங்களா சார்? ஆனால் அதான் நீங்கள் உற்பத்தி பண்ணுறது இப்போ தான் சார் சொன்னார், சரிங்க சார். ஆண்டனி சார். சரி. இல்லை வேண்டாம், அவர் வேண்டாம். இந்த மாதிரி லெவலிங்லாம் பண்ணுறோங்க சார். ஃபஸ்ட்டு இது சாயில் நல்லா இருக்குது. இதை சாயில் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு லெவல் பண்ணி இதெல்லாம் மெக்சிகன் சொல்லி ஒரு கிராஸ் வருதுங்க சார். பெங்களூர்லேருந்து அதை நம்ம பைங் பண்ணுறோம். அந்த கிராஸ் போட்டு அவங்களுக்கு கார்னரில் ட்ரீஸு வித் ஃப்ளவர் எல்லாமே நம்ம டெக்கரேட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த வீட்டுக்கு அவங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு ஒரு அழகான ஒரு தோற்றம் வருங்க சார். ஓ, இது நீங்கள் தான் அமைச்சு கொடுக்குறீங்களா? ஆமாம் சார், அந்த வீட்டு ஓனருக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சரி சரி சரி. இப்போ ஒரு வேளை மழை பெஞ்சிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க சார். இவங்க ஒர்க் எப்படி சார்? மழை ஹெவியாக அடிக்கும் போது பிரேக் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். ரெகுலர் ஒர்க் பண்ணுற ரெகுலர் ஸ்டாஃபு. ஆமாம். அவங்க ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் 20 இயர்ஸ் என் கூட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ரெயின் கோட்டு அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். லைட் ஷவர் இருக்கும்போது அதை போட்டு அவங்க வேலை செய்வாங்க. அவங்களுக்கு கூலி கிடாது. ஹெவி ரெயின் வரும்போது ஆஃப் டே லீவ் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி ஒரு 6 டேஸில் ஒரு 5 டேஸ் 4 டேஸ் லீவ் வரும்போது அவங்களுக்கு அட்வான்ஸ் மாதிரி ஒரு 1000 அவங்களுக்கு ஃபுட் அகாமடேஷனுக்கு நான் வீக்லி கொடுத்துருவேன். ஏன்னா கொஞ்சம் பேர் எவ்வளோ மழை பெஞ்சாலும் வேலை வாங்குவாங்க, கையில் காசு போயிருமேன்னு. அப்படி இல்லை, அதுக்காக இந்த கொஸ்டினை இங்கே முன்வைக்கிறேன் சேனலுக்கு. அவங்க ஹெல்த் எனக்கு மஸ்ட்டாக இருக்குங்க சார். ஏன்னா அவங்க ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நான் ட்ராவல் பண்ண முடியும். சரி, அதனால அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். விஷயம் நல்லா இருந்தால் தான் முதல்ல நல்லா இருக்க முடியும். கண்டிப்பாங்க சார். சரிங்க ஆண்டனி சார். ஓகே, எனக்கு வேறு டவுட் ஒன்றும் இல்லை. இது இன்னும் எத்தனை நாளில் ரெடி ஆகும் சார்? இது உங்களுக்கு ஒரு 15 டேஸில் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன்ட்டு அவங்க கிளைண்ட்டுக்கு அக்ரிமெண்ட். 15 டேஸில்? 5 லேபர்ஸ் வச்சு பண்ணிக்கலாமா? போதும் சார், டெய்லி 5 லேபர்ஸ் ஒரு 15 டேஸ் சார் முடிஞ்சிடும் சார். ஏன்னா மற்ற இடத்துலையும் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் அந்த லேபர்ஸ் எல்லாமே இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு இடத்துக்கு இவ்வளோ லேபர்ஸ்ன்றது எனக்கு அக்யூரேட்டாக தெரியும். அவங்கள வச்சு இவ்வளோ டேஸில் முடிச்சு கொடுக்கணும். நம்ம சூப்பர்வைசர் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அந்த டேட்டில் முடிச்சு கொடுத்துருவாரு சார். அவர் ஒரு 20 இயர்ஸாக நம்மகிட்ட சூப்பர்வைசராக தான் இருக்காரு. அப்படிங்களா? எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே, இது கூட்டி கார்டனில் தான் பார்த்துருக்கேன். ஓகே, ரோஸ் கார்டனில் தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒர்க் நடக்குது, பரவாயில்ல. ஓகே. உங்களுக்கு அரசு தரப்புலேருந்து ஏதாவது சப்போர்ட் இருக்கா சார்? இது வரைக்கும் நான் மூவ் பண்ணதில்லை. நீங்கள் மூவ் பண்ணலை? ஓ சரி, ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மூவ் பண்ணுவேன் சார். கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, ஏன்னா நீங்கள் இதுக்கெல்லாம் அரசாங்கம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. கரெக்டுங்க சார். சரிங்க ஆண்டனி. நமக்கு இந்த மாதிரி யாருமே சேனல்ஸ் அந்த மாதிரி யாரும் நமக்கு பேட்டி இது வரைக்கும் எடுத்தது இல்லைங்க சார். ஆமாம். முதல் முறையாக இப்போ மிஸ்டர் ரமேஷ் நீங்கள் இப்போ யூடியூப்ல போட்டு இது பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் இதுக்கப்புறம் வியூ பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம கஸ்டமர் வரணும். கண்டிப்பாக கொண்டு எனக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு கிடைச்சா நம்ம லேபர்ஸுங்களுக்கு ஏதோ ஒரு துணியாக இருக்குது. சரிங்க ஆண்டனி, நம்ம கம்பெனி சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க சார். அதாவது அக்ரியில் யாருமே இன்றைக்கி அக்ரி கண்டுக்கிறது இல்லை. விவசாயம் இது யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட்டே கூட நம்ம விவசாயத்துக்கு நிறையங்க எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஒரு யூடியூப்லேருந்து ஒரு சின்ன சேனல்ஸ்லேருந்து இந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்து மார்னிங் எனக்காக ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி இவ்வளோ ஒரு பேட்டி எடுத்ததுக்காக உங்கள் யூடியூப் சார்பாக மிஸ்டர் ரமேஷ் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ, நன்றி.